மாப்பிள்ள மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. பட் நான் வந்து நல்லா திருப்தியாக இன்னைக்கு குடிக்கணுங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டேன். அதனால என்கிட்ட எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கேட்கக்கூடாது. நீ மாப்பிள்ள நான் குடிக்கிற முடிவு வச்சுக்குவே, சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள. நான் அப்படியே கொரோனா வரை குடிக்க போறேன். எட்டி பார்த்தா சரக்கு தெரியணும், அந்த அளவுக்கு குடிக்க போறேன். நீ எவ்வளவு வேணாலும் குடி, ஆனா தகராறு மட்டும் பண்ணிடாத. தகராறு பண்ணிடாதயா. என்னடா இன்னும் யாரும் தூங்கலையா? என்ன ஓயாம எல்லாரும் தூங்கலையான்னு இருக்கீங்க? நாளைக்கு காலைல கல்யாணம், எல்லாரும் அப்படி இப்படி இருப்பாங்க. நீ முதல்ல போய் தூங்கா, நீ போ. டே சதீஷ், உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? காலையில எந்திரிச்சா பரபரன்னு 1000 வேலை இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முகூர்த்த நேரம் வந்துரும். இப்படி ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் வரப்போகுது. அந்த ஒரு நாள சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதனாலதாம்மா. என்ன பெருசா செலிப்ரேஷன் பண்ண போற? இப்படி வாசல்ல நின்னு கூத்தடிக்கிறதா? எல்லாரும் போய் தூங்குங்க போங்க. ஏய் நீ என்ன அக்கா பேசிதான் இருக்க, நீ போக. வாடா வாங்கடா, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்கடா. வந்துடுறக்கா, நீ பார்த்து உள்ள போக்கா. நீ வாமா போடா. போடா போ. சந்தோஷமா போறியா? நீ திரும்பி வரப்போறதே இல்லை. விடிஞ்சா கல்யாணம் நிக்க போகுது. அதுக்கு காரணம் நீயா தான் இருக்க போற. மாப்பிள்ள நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. மத்தவங்க எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க, நீ தான் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருப்ப. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிவிட்ட? சரி நான் கிளம்புறேன். வரது கிளம்புறியா? இருந்து எங்களோட சேர்ந்து 2 பெக்கு போட்டுட்டு தான் போறேன். டேய் நான் எப்பட உங்க கூட சேர்ந்து குடிச்சிருக்கேன்? நீ எல்லாம் எங்க கூட சேர்ந்து அடிப்பியா? இருந்தாலும் ஒரு கட்டிங்காவது போடணும். ஆமா சொல்லுமாமா. டேய் ஒரு கட்டிங் கொடு மாப்பிள்ள. சரி நீ டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள. நீ கிளம்பு. எதுக்கு தேவையில்லாம உன்னை இங்கே உட்கார வச்சுட்டு? உனக்கு மல்லிகை ஞாபகம் வந்திருக்கு, நீ கிளம்பு. சரி வரேன். சரிடா. இருடா, காசு கொடுக்காம போற. ஓ நல்ல வேலை. நீ தானே பார்ட்டி கொடுக்கணும். கொடுக்கலனாலும் நான் தான் திரும்ப வரணும். என்னடா என்ன மச்சான், இது போதுமாடா? பத்தாது. டேய் மாப்பிள்ள என்ன இது சைடிஷ் தான் கொடுத்துருக்க, இன்னி சரக்கு எல்லாம் வாங்கணும். ஏன்டா பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறோம், இப்படி தான் கொடுத்துட்டு இருப்பியா? கொண்டாத. இதை கொண்டு என்ன பேங்க்ல போட போற? போ சீக்கிரம் மண்டபத்துக்கு போ. அந்த மளிகை பொருள் அங்கே தனியாக இருக்கும், போ. சரி வரமாமா, சீக்கிரம் வந்து சரி வரேன். கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்துருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு சியர்ஸ் போடுங்க. சதீஷ், என்னப்பா வீரா இது? கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி அந்த சாமி வேற தப்பிச்சிட்டான். சரி கல்யாணத்தையாவது நிறுத்தலாம்னா அந்த சாமி நடுவில் வந்து குழப்பிட்டான். இப்போ காயத்ரியும் சூர்யாவையும் தேட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சே. மாமா நான் நேற்று சொன்னது தான் மாமா இன்னைக்கும் சொல்லுவேன். காயத்ரிக்கு கடவுளோட அனுகூலம் எப்பவுமே இருக்கும். சரி வீரா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். இப்போ காயத்ரியும் சூர்யாவையும் எங்கே போய் தேடுறது? மாமா நைட்லேருந்து இதையே தான் மாமா புலம்பிட்டு இருக்கீங்க. பேசாம வாங்க, கண்டிப்பா காயத்ரியும் சூர்யாவும் கிடைப்பாங்க. இப்போ எனக்கு இருக்கிற பயமெல்லாம் அந்த சாமி மேலேயும் முத்தையா மேலேயும் தான். அந்த முத்தையா கிட்ட மறுபடியும் காயத்ரி சூர்யாவும் மாட்டிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. வாய்ப்பே இல்லை மாமா. முத்தையாக்கு அவன் தங்கச்சியோட கல்யாண வேலையை பார்க்கவே டைம் சரியா இருக்கும். இதுல சாமியோட ஆட்களை நாமளே அடிச்சு போட்டாச்சு. அந்த சாமி பையன் தப்பிச்சு போயிட்டானே. அவன் தப்பிச்சு போய் என்ன பண்ண போறான்? இனி அவனால எதுவுமே பண்ண முடியாது. இந்த போன் வேற போக மாட்டேங்குது. லைன் கிடைச்சாலாவது நம்ம காயத்ரி சூர்யா எங்க இருக்காங்கன்னாவது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்றது வீரா? இன்னும் 1/2 மணி நேரம் தேடி பார்ப்போம். கிடைக்கலையா ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். சரியா? சரி வா மாப்ள போலாம்.
கடவுளே. சதீஷ், 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 எங்க இவனை காணோம்? சதீஷ், சதீஷ், டேய் சுருளி, எந்திரிடா. என்ன சதீஷ் எங்கடா? ரூம்ல காணோமே. சதீஷ் உள்ளதான் படுத்துருக்கோம். டேய் எழுந்துறேன்னு சொல்றல, ரூம்ல அவனை காணோம்டா. எழுந்துற. காணாமா? உள்ளதான் இருப்பான். டேய், சரி பாரு. எந்திரிங்கடா. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? ஆமா சதீஷ் எங்க? ரூம்ல தான் இருக்கான். எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவனை ரூம்ல காணோம். போய் எங்க தேடுங்க போங்க. எங்க போனா இவன்? ஏய் ராஜி, ஏன் டென்ஷனா இருக்க? என்னாச்சு? சதீஷ காணோம். ராஜி, டேய் எங்கன்னு பாத்தீங்களா அவனை? கீழ இருந்து தேடிட்டேன் சித்தி. அவனை எங்கேயுமே காணோம். சரி போய் நல்லா தேடி பாருங்க போங்க. சரி. நல்லா தேடி பாத்தீங்களாடா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுமா, எங்கேயுமே கிடைக்கலமா. சரி வேற எங்கயாவது போய் தேடி பாருங்க போங்க. எங்க அக்கா. போனா இந்த பையன்? அக்கா, எல்லா பக்கம் தேடி பார்த்தா மாப்பிள்ளை காணாமே. என்னடா சொல்ற? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ளை ரெடியா? கூப்பிடுங்க, டைம் ஆச்சு. சதீஷ காணோம். அவனை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? நைட்டு ரூம்ல தானே படுத்திருந்தாரு. யாரும் பதட்டப்படாதீங்க. டேய் சுருளி, எல்லாரும் நைட்டு ஒண்ணா தானே போனீங்க. எங்கடா சதீஷ மட்டும் காணோம்? அக்கா எல்லாரும் ஒன்னாதாக்கா போனா, ஆனா எங்களை இறக்கி விட்டு உடனே வந்துட்டானே. நாங்க வந்து படுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி ஒன்றும் பதஷ்டப்பட வேணாம். மாப்பிள்ளை இங்கே தான் எங்கேயாவது இருப்பாரு. வாங்க போய் தேடி பார்க்கலாம். வாங்க. கிச்சன்ல பால் தீந்துச்சுன்னு சொன்னாங்க, இதை கொடுத்துருங்க. இங்க மாப்பிள்ளைய காணுமாப்பா? எங்க தேடியும் கிடைக்கல. என்னம்மா சொல்றீங்க? பாத்ரூம்ல ஏதாவது குளிச்சுக்கிட்டு இருக்க போறாரு. இல்ல தம்பி, ரூம்ல பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. மாடி முழுக்க அவனை தேடி பார்த்தாச்சு. அவன் எங்க போனானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி ஃபோன் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. இல்ல மாப்பிள்ளை காணான்னு நாங்க தேடி பார்த்ததுல இருந்து ட்ரை பண்ற நாட்டுச்சுன்னு வருது. சரி டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருப்பாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்துருவாரு. சரிங்க தம்பி, வா சொல்லி. மா இந்த பாலை கொண்டு போய் கிச்சன்ல கொடுங்கம்மா. சரி. முத்தையா, எனக்கு என்னமோ மாப்பிள்ளையை காணும்னு சொல்றது வெறும் வார்த்தையா தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னப்பா செய்யறது? பா ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, வந்துடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருங்க வரேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மதுரை படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு. சூப்பர்பா இருக்கு சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர். ஸோ நீங்க கூட ட்ரெண்ட் மியூசிக்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. But you'll have to watch it in Trend Music. Please subscribe to Trend Music. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூர்யா, 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 கதவு திறங்க. யாராவது வந்து கதவு திறங்க ப்ளீஸ். காயத்ரி. சூர்யா, கதவு திறங்களே ப்ளீஸ். வீரா. சூர்யா. இதை தூக்குங்க. அப்படி பிடிங்க, இறக்கி போட்டுருவோம். இருங்க. என்ன உருண்டையா பிடிச்சி போட்டுருக்காங்க. வணக்கம். சதீஷ் எழுதி கொள்வது. எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் என் வழியில் செல்கிறேன்.
என்ன தாத்தா? ஏ மருதா அதை கொடு. இதை பாருங்கண்ணே. இல்ல, இது ஏன் போல எழுதுனது இல்ல. அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல. சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? ஐயோ அக்கா, இதை நாங்க சும்மா விளையாட்டுக்காக ஒரு பேப்பர்ல எழுதுனது. இதை போய் வச்சு பேசிட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ளை எங்க போனாரு? கோச்சுக்காரங்க போலீஸ்காரு ஒரு சின்ன தமாஸ் ஒன்று நேற்று நடந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கணும்னு சதீஷை கொஞ்சம் கட்டாயப்படுத்தணும். அவன் முதல்ல வரமாட்டேன்னு அடம் பிடிச்சான். நீ வரலினா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருவோம், அதே மாதிரி உன்னை கடத்திட்டு போயிடுவோன்னு நாங்கள்லாம் மிரட்டணும். மிரட்டினதோடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கடைசியில் நான் தாங்க இந்த லெட்டரை பிடுங்கி கசக்கி போட்டு அங்கேருந்து வந்தேங்க. இந்த கதெல்லாம் வேணாங்க. இப்போ மாப்பிள்ளை எங்கே இருக்கிறா சொல்லுங்க முதல்ல. மாப்பிள்ளை எங்க கூட பாருக்கு வந்து உண்மைதாங்க. ஆனால் அவன் எங்களை விட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள் சரக்கு அடிச்சுட்டு கடையில் கொஞ்சம் சாப்பிட்டு லேட்டாக தாங்க வந்து படுத்தங்க. காலையில் எங்கள் அக்கா வந்து எழுப்புனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை ரூம்லேயே இல்லைங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுங்க. என்னங்க நடக்குதுங்க? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. சம்பந்தியம்மா, என்னதான் நடக்குதுங்க? என் புள்ள ஓடி போறவெல்லாம் கிடையாதுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுல நம்ம எல்லாரையும் விட அவனுக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. இது உங்களுக்கே தெரியும்ல. தெரியுமா? இருந்தாலும் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப போய் மாப்பிளைய காணோம்னா மனசு பதறாதா? நல்லா இருக்குங்க நீங்க பண்றதெல்லாம். நேத்தே நான் சந்தேகப்பட்டேன். மல்லிகா மண்டபத்துக்குள்ள வந்த உடனே அபசகுணம் அப்படி இப்படின்னு உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க சவுண்ட் விட்டாங்க. நீங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருந்தீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? கூட வந்து கல்யாண வேலையை பாருங்கன்னு சொன்னா எனக்கே 1008 அட்வைஸ் பண்ணீங்க. இப்போ மாப்பிளைய காணோன்னு சொல்றீங்க. என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இத பாருமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் எங்க எல்லாரோட விருப்பமும். நீ என்னமோ எங்க மேலேயே பழிய போட பாக்குற. நான் எதுக்குங்க பழி போடணும்? எனக்கு என்ன அவசியம் இதுல? எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற தவிப்பு எங்களுக்கு மட்டும்தான். இப்படியே ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏமா இத நீ சொல்றியாக்கும்? இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்தே நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நீதானே ரொம்ப அக்கறையா இருந்த. இது பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுனீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நான் செஞ்ச தப்பு என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த குடும்பத்துல மறுபடியும் வாழ வந்திருக்கேன். மல்லிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இன்னைக்கு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? நான் எத்தனை கோயிலுக்கு நேர்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மாடி துர்கா, தேவையில்லாத விஷயத்துல பேசிட்டு இருக்காதம்மா. இப்ப மாப்பிள்ளை எங்க போனார்னு தெரியணும், அவ்வளவுதான். டே சுருளி, எங்கடா போய் தொலைஞ்சா? போன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது பாருங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். தயவு செஞ்சு நடிக்காதீங்க. உங்க புள்ளைய எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல எங்க தான் போக சொன்னீங்க? மரியாதையா இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். துர்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவங்க சரியில்லைங்க. இந்த கல்யாணம் நடக்க வேணாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஏதாவது ஒரு தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே முடியல. எல்லாத்தையும் மீறி கல்யாணம் நல்லா நடந்துருமோ நினைச்சுதா மாப்பிளைய எங்கேயோ கடத்தி ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, சத்தியமா அப்படிலாம் இல்லம்மா. ஏம்மா இப்படிலாம் பேசுற? இங்க பார், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அபாண்டமா பேசாத. அபாண்டமா பேசுறடா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இல்ல. ஆனா கேள்வி கேட்கறவங்க மட்டும் தப்பா கேட்கறதா அர்த்தமா? என்ன பேசுறீங்க நீங்க? துர்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? சம்பந்தியம்மா, இது பாருங்க, இப்ப நமக்குள்ள சண்டை போட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. மாப்பிள்ளையை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி ஆகணும். எங்க போனாருன்னு தெரியல, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம்
அவர் எங்கெல்லாம் போவாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆளுங்களை அனுப்பி அவர் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாமே. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. என் புள்ள இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியில போறவனே கிடையாது. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். நேத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வரேன்னு தான் சொன்னான். ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. எங்கடா போனா சொல்லி தொலையேண்டா. எங்க அக்கா சொல்றது உண்மைதாங்க. எங்களை பாட்டில் கொண்டு வந்து விட்டு செலவு காசு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் வெளில வந்துட்டாங்க. அவன் மறுபடியும் வந்து வண்டி சாமி வாங்கிட்டு போன வரைக்கும் தெரியுங்க. கல்யாண மண்டபத்துக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தான். இப்போ அவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையாங்க. ஓ, பார்ல இருந்தே நேரா எஸ்கேப்பா? மண்டபத்துக்கே ராத்திரி எல்லாம் வரல, அப்படித்தானே? நல்லா இருக்குங்க. ஒவ்வொன்னா இப்பதான் வெளியே வருது. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா. என் புள்ளைய நீ தப்பா நினைக்காத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது பாருமா, கல்யாணம்னு ஒண்ணு என் வாழ்க்கையில நடந்தா அது மல்லிகாவோட மட்டும் தானே நினைச்சிட்டு இருந்தவன் ஏன் மக. நடந்த சம்பவத்துக்கு நீங்க எல்லாருமே சாட்சி தானே? எல்லாருமே பக்கத்துல தானே இருந்தீங்க. அப்படி ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள இருந்திருந்தா அவன் என்கிட்ட ஓப்பனா போல்டா சொல்லிருப்பானே. அதுக்கப்புறமா அவன் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு கிளம்பி போக கூடியவனா? ஏன் எல்லாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப மாப்பிள்ளை எங்க போயிருக்காருன்னு தெரியணும்ல. சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறதுல என்னங்க அர்த்தம்? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவர் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போறாள் கிடையாது. அவர் எங்க போயிருந்தாலும் சரி தேடுவோம். வா, முகூர்த்தத்துக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. மாப்பிள்ளை எங்க போயிருந்தாலும் சரி அவர் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாடுறது என்னோட பொறுப்பு. நான் வரேன். சரிப்பா. போங்க போங்க, மாப்பிளைய தேட போறீங்கல்ல, தேடிக்கிட்டே இருக்க போறீங்க. கோமதி, நம்ம ஊரை நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்பா எதுவுமே பேசாம வர? இல்லங்க, ஏதோ தப்பு நடக்குதுன்னு மனசுக்கு படுது. உடனே கிளம்பி இந்த ஊருக்கு வாங்கன்னு நம்ம வீரா சொன்னது எனக்கு சரியா படலைங்க. அதுவும் என்ன ஏதுன்னு விவரம் கூட சொல்லாம கிளம்பி வாங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னா நிச்சயமா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு தாங்க அர்த்தம். தெரியலையம்மா, ஆனா அவன் பேசுறப்ப காயத்ரியும் சூர்யாவும் நல்லா இருக்கிறதா தானே சொன்னா. இல்ல, எனக்கு அதுவே சந்தேகமா தாங்க இருக்கு. குறிப்பா அதை சொல்லிட்டு உடனே கிளம்பி வாங்கன்னா என்னங்க அர்த்தம்? சூர்யாவும் காயத்ரி இங்க வந்தது முத்தையா யாரு, எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். வந்தவங்கள ஆளை காணும்னு நீங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணி போய் பார்க்க சொன்னீங்க. போய் பார்த்தவன் சூர்யாவை ஒரு ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட பேச சொல்லிருக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு நம்மள கிளம்பி வாங்கன்னு சொல்றானா என்னங்க அர்த்தம்? ஐயோ, வீரா ஃபோன் பண்ணலம்மா, நான் ஃபோன் பண்ண போய் தான் அவன் அதை சொன்னான். ஏதோ ஒண்ணுங்க, எப்படி பார்த்தாலும் உதைக்குதே. ஏதோ தப்பா நடந்திருக்க, இல்லனா இந்த மாதிரி அவன் சொல்லிருக்க மாட்டானே. சரி, தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. இதோ ஊரை நெருங்கிட்டோம். மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஏதுன்றத நேர்லயே விசாரிச்சுட்டு போறோம். இவனா? இந்த ராஸ்கல் எதுக்கு நம்ம வண்டி நிப்பாட்டுறான்? சார் 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 கண்ணாடி இறக்குங்க, இறக்குங்க. டேய், நீ எதுக்குடா வண்டி நிப்பாட்டின? சார் நீங்களா? தயவு செஞ்சு என்ன வண்டியில ஏத்துங்க சார். உன்னை நான் எதுக்குடா வண்டியில ஏத்தணும்? கூட இருந்து குழி பறிக்கவா? கொலகார பாவி, உன்னால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஐயோ, நிலைமை தெரியாம பேசாதீங்க சார். உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன் சார். அதுக்கு முன்னால உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்.
என்ன முதல்ல கார்ல ஏத்துங்க சார், ப்ளீஸ் சார். என்னங்க சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆளு? சும்மா இருமா. ஏய் இங்க பார், என் கார்லாம் உன்னை ஏத்த முடியாது. சார் சார் பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்லை சார், என்ன கொஞ்சம் கார்ல ஏத்துங்க சார். டீட்டெயிலாக அப்புறம் சொல்றேன் சார். ஏய் முடியாதுடா, உன்னை கார்ல ஏத்த முடியாது. நாங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு சார். எல்லா விவரத்தையும் வண்டியில போகும்போது சொல்றேன் சார். உங்க மருமக பொண்ணு சுப்புலட்சுமி இருக்கால சார், அவளை கடத்தனன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனால சார் முத்தையா. இப்ப அந்த பொண்ணு அந்த முத்தையா வீட்டுல தான் சார் இருக்கா. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்புல இருக்கு.